குட் ஈவினிங். நம்ம இன்றைக்கி அடுத்த கிராஃப் பார்க்க போகிறோம். கிராஃபில் இது எடுத்துக்காட்டு 3.48 எக்ஸாம்பிள் 3.48 டைரக்ட் வேரியேஷன் நேர்மாறுபாடு. இந்த கணக்குக்கு பேர் பஸ்ஸு கணக்கு, பேருந்து கணக்கு, பஸ்ஸு சம். ஒவ்வொரு கணக்குக்கு பேர் கொடுக்க சொன்னேன். நேற்று பார்த்தது வர்சிகா, இன்றைக்கி வந்தது பஸ்ஸு. கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஒரு பஸ்ஸு 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் 1 ஹவருக்கு போகுது. இப்போ டைமு, டிஸ்டன்ஸு இதோட ரிலேஷன்ஷிப்பை வச்சு கிராஃப் வரைய சொல்லியிருக்காங்க. இல்லை கான்ஸ்டன்ட் கேட்டிருக்காங்க, கான்ஸ்டன்ட் வேரியேஷன் கேட்டிருக்காங்க. அப்புறம் 90 மினிட்ஸ் இருக்கிறப்ப டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. 300 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கிறப்ப எவ்வளோ டைம் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க இப்படி கேட்குறாங்க. பேருந்து மணிக்கு 50 கிலோமீட்டர் தூரத்தில் வேகத்தில் பயணிக்கிறது. நேரம், தூரம் இந்த தொடர்பு வச்சு வரைபடம் வரைந்து விகிதசம மாறிலினா தான் கான்ஸ்டன்ட் வேரியேஷன் கே. அப்புறம் 90 நிமிடங்களில் எவ்வளோ தூரம் போயிருக்கும், 300 கிலோமீட்டர் தூரம் போயிருந்தால் எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணியிருக்கும். இதுதான் இந்த கணக்கு. இப்போ இதுக்கு வழக்கம் போல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டேப்லர் காலம் போட போகிறோம். இங்கே டேபிள் அவங்க கொடுக்கல, நம்ம தான் எழுதணும். ஆனால் வேர்டு கொடுத்துருக்காங்க. 1 மணி நேரத்துக்கு 50 கிலோமீட்டர். இப்போ நமக்கு இங்கே மினிட்ஸில் இருக்கிறதுனால நம்ம மினிட்ஸில் தான் டேப்லர் காலம் போடணும். நிமிடத்தில் போட்டால் வசதியாக இருக்கும். அப்போ எக்ஸு, ஒய்யு, இந்த எக்ஸுங்கிறது மணி நிமிடத்தில், ஒய்யுங்கிறது கிலோமீட்டர் தூரம் கிலோமீட்டரில். இப்போ 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம், முதல்ல அதை எழுதிக்கணும். 2 மணி நேரத்துக்கு 120 நிமிஷம், 3 மணி நேரத்துக்கு 180, 4 மணி நேரத்துக்கு 240, 5 மணி நேரத்துக்கு 300, 6 மணி நேரத்துக்கு 360. 1 மணி நேரத்துக்கு நம்மளுக்கு 60 நிமிஷங்கிறதுனால 6ஆம் வாய்ப்பாடு 6th டேபிள் 1666, 26 are 12, 36 are 18, 46 are 24, 56 are 30, 66 are 36. ஒரு 0 ஆட் பண்ணிக்கணும் மினிட்ஸுங்கிறதுனால. 6ஆம் வாய்ப்பாடுனா 1 6, 2 12, 3 18, 4 24, 5 30, 6 36. ஈஸியாக இப்படி மனப்பாடம் பண்ணிக்கணும். மேலேனா 1 ஹவருக்கு இவ்வளவு, 2 ஹவருக்கு இவ்வளவு, 3 ஹவருக்கு, 4 ஹவருக்கு, 5 ஹவருக்கு, 6 ஹவருக்கு. இப்போ 1 மணி நேரத்துக்கு 50 கிலோமீட்டர் தூரம் போகுது. அப்போ 2 மணி நேரத்துக்குன்னா 100 கிலோமீட்டர், 3 மணி நேரத்துக்குன்னா 150, 50இன் மடங்காக வரணும். 4 மணி நேரத்துக்கு 200, 5 மணி நேரத்துக்கு 250 கிலோமீட்டர், 6 மணி நேரத்துக்கு 300 கிலோமீட்டர். இப்போ இதுதான் நமக்கு தேவையான டேப்லர் காலம். இப்போ இதெல்லாம் மேலே உள்ளதை சும்மா பென்சிலில் போட்டுக்கலாம், அது நமக்கு தேவையில்லை. நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இது போட்டோம். இப்போ பாயிண்ட்ஸ் என்னென்னா, இதுதான் பாயிண்ட்ஸு. இது ஃபஸ்ட்டு. செகண்ட் பாயிண்ட்ஸ் எழுத போகிறோம். பாயிண்ட்ஸ் 60, 50, 60, 50, 120 நிமிஷம் 100 கிலோமீட்டர். அடுத்தது 180 நிமிஷம் 150 கிலோமீட்டர், 240 நிமிஷம் 200 கிலோமீட்டர், 300 நிமிஷம் 250 கிலோமீட்டர், 360 நிமிஷம் 300 கிலோமீட்டர். அவ்வளோதான், பாயிண்ட்ஸ் எழுதியாச்சு. 3வது பாயிண்ட்டு, எக்ஸு இன்க்ரீசஸ், ஒய்யும் இன்க்ரீசஸ், தேர்ஃபோர் டைரக்ட் வேரியேஷன். அதாவது எக்ஸு கூடிகிட்டே போகுது, ஒய்யும் கூடிகிட்டே போகுது. அப்போ எக்ஸு கூடுது, ஒய் கூடுது, தேர்ஃபோர் இது நேர்மாறுபாடு. இது தமிழ் மீடியத்துக்கு இப்படி எழுதணும். 4வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒய் பை எக்ஸ் ஈக்குவல் டு கே. ஒய் பை எக்ஸ் ஈக்குவல் டு கே, இதுதான் ஃபார்முலா. இங்கே ஒய் 50, எக்ஸ் 60. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒய் தான் 50, எக்ஸ் 60. ஒய் பை எக்ஸ்னா ஒய் தான் மேலே இருக்குது, அப்போ மேலே இந்த 50 போடணும், பை கீழே இந்த 60 போடணும், ஈக்குவல் டு கே.
நேற்றே சொன்னேன், இந்த கே வந்து வரிசையாக வரணும், 3 தடவை வரணும், ஈக்குவல் டு 3 தடவை வரணும். இந்த பக்கம் ஃபார்முலா y/x, ஒய்க்கு 50, எக்ஸுக்கு 60. இந்த 0 0 கட் பண்ணிடலாம். அப்போ கேயோட வேல்யூ 5/6. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மேலே தான் 5 வரும். கேயோட வேல்யூ 5/6. இப்போ அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, கேட்டிருக்கிற கொஸ்டின் என்னது? ஃபஸ்ட்டு விகித சம மாறிலின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு விகித சம மாறிலி. ஃபஸ்ட் கொஸ்டின் எத்தனாவது பாயிண்ட்டு? 5வது பாயிண்ட்டு. ஃபஸ்ட் கொஸ்டின் விகித சம மாறிலி அல்லது கான்ஸ்டன்ட் வேரியேஷன். கான்ஸ்டன்ட் கே ஈக்குவல் டு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 5/6. தமிழ் மீடியத்துக்கு என்ன எழுதணும் அப்படின்னா, விகித சம மாறிலி கே ஈக்குவல் டு 5/6 எழுதியாச்சு. ரெண்டாவது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 90 நிமிடம் 90 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. எத்தனை கிலோமீட்டர்னு நம்ம ஆன்சர் எழுதணும். எத்தனை கிலோமீட்டர்னு. 90 நிமிடம் கிலோமீட்டர் எவ்வளோ வரும்னு பார்க்கணும். டேப்லர் காலத்தில் பார்ப்போம். பாருங்கள், 60 நிமிஷம் அப்படின்னா 50 கிலோமீட்டர், 120 நிமிஷம் அப்படின்னா 100 கிலோமீட்டர். இப்போ இந்த 60க்கும் 120க்கும் நடுவில் என்ன இருக்கும்? 60க்கும் 120க்கும் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 60. அப்போ அதில் பாதி 30. அப்போ 60க்கும் 120க்கும் நடுவில் 90 இருக்கும். பென்சில்ட்டு போட்டுக்கோங்க, 90 இருக்கும். அப்போ 50க்கு 100க்கு நடுவில் என்ன இருக்கும்? 75. 50க்கு 100க்கு நடுவில் 75. இது வந்து ஸ்லோலி ப்ளூமர்ஸ்க்கு ஈஸியாக இருக்கும். இப்படி பார்த்துக்கலாம். 60க்கும் 120க்கும் நடுவில் 90 இருக்கும், 50க்கும் 100க்கும் நடுவில் 75 இருக்கும். இப்படியும் கண்டுபிடிச்சிக்கலாம். இன்னொரு மெத்தடும் சொல்லித்தரேன். அதே மாதிரி அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, இப்போ வந்து இது 75 கிலோமீட்டர் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 300 கிலோமீட்டர் தூரம் வந்து 300 கிலோமீட்டர். நான் அதனால தான் இதுவரை டேபிள் போட்டேன். தூரம் 300 கிலோமீட்டர். தூரம் 300 கிலோமீட்டர் இருக்கிறப்ப அங்கே டைம் நமக்கு இருக்குது, டேப்லர் காலத்தில் இருக்குது 360. அப்போ 360 மினிட்ஸு. இப்போ 300 கிலோமீட்டர் இருக்கிறப்ப, மூணாவது கொஸ்டின் 300 கிலோமீட்டர்னால் 360 மினிட்ஸ். இதுதான் ஆன்சர். 300 கிலோமீட்டர் அப்போ 360 நிமிடம். கண்டுபிடிச்சாச்சு. ஃபஸ்ட் கொஸ்டின் கான்ஸ்டன்ட்னா கேயோட வேல்யூ, விகிதசம மாறிலினா கேயோட வேல்யூ. 90 நிமிஷம் இருக்கிறப்ப 75 கிலோமீட்டர் தூரம் போயிருக்கும். 300 கிலோமீட்டர் தூரம் போயிருந்துச்சு அப்படின்னா 360 நிமிஷம் ஆயிருக்கும். அவ்வளோதான். இப்போ ஆறாவது ஸ்கேல், தமிழில் அளவு திட்டம். 10 சம்முக்கு இடது பக்கம் ஒன்று போல தான் சொன்னேன். எக்ஸு ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர், ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு இங்கே எக்ஸ் அச்சு 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு ஒய் அச்சு 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு. இப்போ எக்ஸில் வந்து நமக்கு டேப்லர் காலத்தில் 60, 120, 180 இப்படி வருது. இந்த 90 மார்க் பண்ணி நம்ம காமிக்கணும். அதனால் 60 மடங்குன்னு எழுதாமல் 30 மடங்காக எழுதுனா இந்த 90 மார்க் பண்ண ஈஸியாக இருக்கும். அப்போ எப்படி எழுதிக்கலாம்? டேப்லர் காலத்தில் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு 30 யூனிட் போட்டுக்கலாம், 30 அலகு. ஒய்யுக்கு 50 யூனிட், 50 அலகு. 50 தான் போகுது, 50 அலகு போட்டுக்கலாம். இங்கே எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் 30 யூனிட்டு, ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் 50 யூனிட், 30 அலகு 50 அலகு. அவ்வளோதான், சம் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம டயக்ராம் வரையணும். டயக்ராம் வரைகிறதுக்கு பாருங்கள், கோடு போட்டாச்சு. இங்கே ஒய் மார்க் பண்ணியிருக்கேன், இங்கே ஒய் டேஷ், இதாக இருக்குது ஒய் டேஷ். இந்த கோடு வரைஞ்சாச்சு. எக்ஸ் டேஷ் எக்ஸு. நான் மெஷர்மெண்ட்டை எழுதி காமிக்கிறேன். 30, 60, 90. இது வந்து 3ஆம் வாய்ப்பாடு.
3 6 9 12 15 18 21 24 27 30 33 36 3 மடங்காக எழுதியிருக்கேன். பக்கத்தில் ஒரு ஜீரோவாக ஆட் பண்ணிக்கலாம். 30 60 90 இந்த மாதிரி. இங்கே 50 100 150 200 250 300 350 எல்லாமே 50 மடங்கு. இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு வந்து 60, 50. இந்த 60, 50 60, 50 மார்க் பண்ணியாச்சு. ரெண்டாவது 120, 100. இந்த இருக்குது 120, 100 கீழே எழுத சொன்னேன். மேலே ஒன்று கீழே ஒன்று எழுதுனா பார்க்க ஈஸியாக இருக்கும். அடுத்தது 180, 150. இந்த 180, 150 180, 150 240, 200. இந்த இருக்குது 240, 200 300, 250 300, 250 360, 300 360, 300. எதை வச்சு டேப்லர் காலம் போட்டேன்? இங்கே இருக்கிற நம்ம பாயிண்ட்ஸ் எழுதுனது அல்லது டேப்லர் காலம் அட்டவணை. 60, 50 120, 100 180, 150 இதை தான் நம்ம டயக்ராமில் கிராஃபில் வந்து போட்டிருக்கிறோம். இப்போ நான் இதை வந்து ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ண போகிறேன். ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட ஆன்சரை வந்து இங்கே மார்க் பண்ணணும். கொஸ்டின் வந்து 90 நிமிஷத்துக்கு பயணிக்கும் நேரம் கேட்டிருந்தாங்கல்ல. 90 நிமிஷத்துக்கு பயணிக்கும் நேரம் நம்ம என்ன சொன்னோம்? 90 நிமிஷத்துக்கு 75 கிலோமீட்டர் தூரம் போகுதுன்னு சொன்னேன். இப்போ இங்கே போட்டு காமிக்கணும். இது வந்து எக்ஸ் வந்து நிமிடம் அல்லது மினிட்ஸு. இந்த ஒய் வந்து கிலோமீட்டர் தூரம் அல்லது டிஸ்டன்ஸு அல்லது தூரம். இது நிமிடம் அல்லது மினிட். அவங்கவுங்க மீடியத்துக்கு ஏற்ற மாதிரி எழுதிக்கோங்க. போட்டாச்சு. இப்போ 90 நிமிஷம் இங்கே பார்க்கணும். நிமிஷம் இங்கே இருக்கிறதுனால 90 நிமிஷம் இங்கே பார்க்கணும். நான் நேற்று சொன்ன அதே தான். 90 நிமிஷம் 90ல் வச்சுட்டு 90 கரெக்டாக மார்க் பண்ணலை, கொஞ்சம் நவன்றிருக்கு. கரெக்டாக அந்த இடத்துல மார்க் பண்ணுங்கள். 90 90ல் ஸ்கேலை வச்சுட்டு கோடு போடணும். கோடு போடுற கோடு நம்ம வரைஞ்ச கோடை முட்டிடுச்சா? இந்த முட்டின உடனே நம்ம என்ன செய்யணும்னு நான் சொன்னேன், நேற்றே சொன்னேன். நடந்து போயிட்டே இருக்கோம். தெரு வந்து முடிஞ்சோடனே என்ன செய்வோம்னா திரும்புவோம். நமக்கு ஆன்சர் அங்கே கண்டே பிடிக்க தெரியாட்டால் கூட இதை வச்சே எழுதலாம். இது ரெண்டாவது ட்ரிக்கு. இந்த 90லேருந்து நம்ம போடுறப்ப இந்த நம்ம வரைஞ்ச கோட்டில் போய் முட்டினோடனே திருப்பினோடனே ஆட்டோமேட்டிக்காக அது எங்கே போய் நிற்கும்னா 75ல் போய் நிற்கும். 75 தான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இந்த முட்டிடுச்சு, நான் திருப்புறேன். இந்த ரெண்டுக்கும் நடுவில் வந்துருச்சு பாருங்கள். அப்போ இந்த இடத்துல யார் இருப்பான்னா 75 இருப்பாங்க. அப்போ இந்த பாயிண்ட்டு தான் நம்ம குறிச்சிருக்கிற பாயிண்ட் என்னதுன்னா 90, 75. இது நமக்கு ஒரு ஆன்சர். அடுத்த ஆன்சர் 300 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. பயணிக்கும் நேரம் எவ்வளவு கேட்டிருக்காங்க. இதுதான் கிலோமீட்டர். அப்போ நான் இந்த 300 கிலோமீட்டர் வைக்கிறேன். இந்த இருக்குது 300 பாருங்கள், 250 300. இந்த 300ல் வைக்கிறேன். வச்சுட்டு அப்போ தான் சொன்ன மாதிரி அதே மாதிரி கோடு போடுறோம். இந்த கோடு போட்டாச்சு. கோடு போட்டோடனே இந்த வரைஞ்ச கோட்டில் போய் இந்த முட்டிடுச்சு பாருங்கள். அப்போ நான் நிப்பாட்டிட்டேன். இப்போ என்ன செய்யணும்? இந்த முட்டினவுடனே என்ன செய்யணும்? இது திருப்பணும். அடுத்த டைரக்ஷனில் திருப்பணும். இப்போ திருப்பி லைன் போட போகிறேன். பாருங்கள், கரெக்டாக எங்கே போய் நிற்கிது பாருங்கள். கரெக்டாக எங்கே போய் நிற்கிது? 360. அப்போ இதுதான் எக்ஸு. அப்போ இது ஃபஸ்ட்டு எழுதணும். இந்த ஆல்ரெடி நம்ம எழுதியிருக்கோம் 360, 300 எழுதியிருக்கிறோம். அதனால் முடிஞ்சிட்டு. இது ஒரு ஆன்சர். இப்போ கொஸ்டின் வந்து இது கான்ஸ்டண்ட்டு. இது கான்ஸ்டன்ட், அதை மார்க் பண்ணி காமிச்சிட்டோம். அடுத்து 2 கொஸ்டின் இருந்ததுன்னா 2 கட்டம் வரணும். கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 2. இது வந்து கான்ஸ்டன்ட். நம்ம ஃபார்முலா இருந்து எழுதிடுவோம்.
கொஸ்டின் நம்பர் 1 to இப்போ ரெண்டுக்கும் ஆன்சர் வந்து 2 கட்டம் வரும். இந்த ஒரு கட்டம் வந்துருச்சு, இந்த ஒரு கட்டம் வந்து. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம கிராஃப் போட்டு அவசரமாக முடிச்சிடக்கூடாது. இந்த ஆன்சரை இங்கே இப்படி மார்க் பண்ணி வரைஞ்சி காமிச்சிருக்கோமா, எத்தனை கொஸ்டின் இருக்கோ அத்தனை கட்டம் வரும். கான்ஸ்டண்ட்டாக விட்டுருங்க. அது போக இருக்கிற கொஸ்டின் எத்தனை கொஸ்டினோ அத்தனை கட்டம் வரும். நேற்று வர்ஷிகா கணக்கில் ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. 6 சென்டிமீட்டர் விட்டம் இருந்தால் சுற்றளவு எவ்வளவு கேட்டிருந்தாங்க. 6 சென்டிமீட்டர் டயமீட்டர்னால் சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளோன்னு கேட்டாங்க. ஒரே ஒரு கட்டம் போட்டு காமிச்சிருந்தோம். ஒரே ஒரு கட்டம் போட்டு காமிச்சிருந்தோம். இன்றைக்கி வந்து 2 கொஸ்டின் இருக்கிறதுனால 2 கட்டம் வந்துடும். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கு மார்க் உண்டு, ஒரு மார்க் உண்டு, அவ்வளோதான். இப்போ இந்த கணக்கு வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.